गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் மேப்பையே ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்காங்க. கார்னிவல் பீட் ஈவெண்ட்டுக்காக ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அலாக்கு டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார் மேப்பையே ஃபுல்லாக 4 பக்கமும் 4 டிசைன்ஸ் வர மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்மளுக்கு ஒரு டாப் அப் ஈவெண்ட் வரப்போகுது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனு, பாய்சன் ஜோன் ரிட்டர்னு 100% கன்ஃபார்ம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸு, ரிங் ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்னோட பார்க்க போகிறோம். ஸோ ரைட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். அடுத்ததான் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம ஒரு இந்த மாதிரி லிக்ஸ் அண்ட் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ரைட்டு, வாங்க அப்படியே டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்டுங்க, நம்ம ஃபஸ்ட்டாக என்ன ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 14ஆம் தேதி இல்லையா, அந்த 14ஆம் தேதி நம்மளுக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்மளுக்கு இப்படி ஒரு வின்செஸ்டருக்கான கன் ஸ்கின்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்குமே நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க. 200% கன்ஃபார்மு. டுநைட் அப்டேட்டாக நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமுக்குள்ளே வரப்போகுது. ஸோ இதில் புதுசாக இப்போ தான் வின்செஸ்டருக்கான ஃபஸ்ட்டு கன் ஸ்கின்னை வந்து லான்ச் பண்ணுறானுங்க. ஸோ மொக்க பவரில் தான் கொடுத்துருக்கானுங்க, ஆனால் ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ரிவார்டாக நம்மளுக்கு வந்து இந்த பேக் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்செஸ்டருக்கான கன் ஸ்கின்னுமே இருக்கும். ஸோ 1000 டைமண்டுக்கு நீங்கள் இதை கொடுத்து எடுக்கணுன்ற அளவுக்கு ஒர்த்தான ஈவெண்ட்லாம் கிடையாது. ஸோ யாரெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதி நம்மளுக்கு எமோட் ராயல் வந்து வரப்போகுது. ஸோ இதில் வந்து 4 எமோட் நம்மளுக்கு கொடுக்க போகிறானுங்க. 3 ஃப்ரீசிங் எமோட்டு, 1 சோலோ எமோட்டு. ஸோ இதில் வந்து இந்த 4 எமோட்டுமே நம்மளுக்கு வந்து 16ஆம் தேதி எமோட் ராயலில் வந்து வரப்போகுது. ஸோ 200% கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு 18ஆம் தேதி, பிப்ரவரி 18ஆம் தேதி இப்படி ஒரு டாப் அப் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ இந்த டாப் அப் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக G36க்கான ஒரு கன் ஸ்கின்னு மொக்க பவரில் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ 100 டைமண்ட் டாப் அப் பண்ணால் அந்த கன் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் டாப் அப் பண்ணால் ஷூவு, 500 டைமண்ட் டாப் அப் பண்ணால் மண்டையில் தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் அப்புக்கும் ஒரு ஈவெண்ட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ பரவாயில்ல, சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது, பட் ஏதோ டாப் அப் ஈவெண்ட்டுன்னு சொல்லி கொண்டு வரானுங்க. ஸோ இதெல்லாம் கை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஸ்டோர்லேயே இருக்கும். இந்த கிஃப்ட்டுக்கு நம்ம இந்த பண்டல் வேணும்னா நமக்கு ஸ்டோர்லேயே இருக்குதுங்க. 500 டைமண்ட் கொடுத்தாலே இந்த பண்டல் எடுத்துக்கலாம். ஸோ டாப் அப் ஈவெண்ட்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கொண்டு வரானுங்க. இதுவும் 200% கன்ஃபார்மு. நம்மளுக்கு 18ஆம் தேதி இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே 18ஆம் தேதி லாஸ்ட் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரமதான் ஈவெண்ட்டுமே வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆக வேண்டிய நிலைமையில் இருக்குங்க. என்ன ப்ரோ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோலி ஈவெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொலாபரேஷன் வர பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ அது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரமதான் ஈவெண்ட்டையும் கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் பிக் ஈவெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை கொண்டு வரது டவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கார்னிவல் ஈவெண்ட்டில் இப்போ ஓட்டிங் போயிட்டுருக்கு. பாய்சன் ஜோனு, டேஞ்சர் ஜோனு, நோ சிக்னல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வர போகிறாங்க. பட் 200% கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்னிவல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்க போகிற ரிவார்ட்ஸுங்க. இந்த ரிவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் பண்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு, அதுக்கப்புறம் ஒரு கிரெனேட்டு, ஒரு கத்திக்கான கோடாலிக்கான ஸ்கின்னு, ஒரு கார் போர்டுக்கான ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போகிறானுங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தனியாக ஒரு பேஜ் கொடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணி நம்ம நார்மலாக ஒரு மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, டெய்லி மேட்ச் எல்லாம் ப்ளே பண்ணி அந்த மிஷின்ஸ் எல்லாம் முடிச்சு இது பண்ணோம்னா டெய்லி டாஸ்க்கை முடிக்கிறது மூலிமா நம்மளுக்கு வந்து பாயிண்ட் ஏறும். அந்த பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு அந்த ஃபீமேல் பண்டல் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளுக்குமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாமே நிறைய கொடுக்க போகிறானுங்க. வாய்ஸ் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. பட் வாய்ஸ் பேக் கிடைக்கல, நான் கிடைச்சோன்னே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்குமே இப்படி தாங்க இருக்க போகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எல்லாமே சின்ன மிஷின்ஸாக தான் கொடுத்துருப்பானுங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம சோலார் மேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அலாக்கு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சீட்டா உரும்புற மாதிரியும் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. பட் இது காப்பி தான் அடிச்சிருக்கானுங்க, அது உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. நான் எதுலேருந்து காப்பி அடித்தாங்கன்னு சொல்ல தேவையில்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பார்க்க நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளோம் டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆக போகுது. வண்டியில் அங்கே நம்ம மேப்பில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு ட்ரக் நிறுத்தி வச்சுருப்பானுங்க. அந்த ட்ரக்குக்கு பதில் போய் யூஸ் கொடுத்தோம்னா நமக்கு லூட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டான்சிங் கிரெனேட் வந்து கொடுக்க போகிறானுங்க. இந்த டான்சிங் கிரெனேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எனிமி மேலே அந்த கிரெனேட்டை போட்டோம்னா அப்படியே டான்ஸ் ஆடுவான். இதுவுமே காப்பி பண்ணி தான் வச்சுருக்கானுங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ பார்க்க நல்லா தான் இருக்குது. ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரானுங்க. பட் பார்ப்போம் இது கடைசி வரைக்கும் இருக்குமான்னு தெரியல. பட் இந்த ஈவெண்ட் வரைக்கும் தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு ஜோன் வந்து கொடுக்க போகிறானுங்க. HP ரிகவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா அதில் போனோம்னா EP எல்லாம் ரெக்கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு பிளேஸு நமக்கு தான் அப்கிரேட் அலாக் ஸ்கில் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்க போகிறானுங்க. அதாவது ஸ்கேர்ல கணக்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த
ட்ராம்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரானுங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து சோலார் மேப்லேயும் சரி, அதுக்கப்புறம் சிஎஸ் ரேங்க்லேயும் சரி, இது எல்லாமே நம்மளுக்கு கொண்டு வர போகிறானுங்க. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா லீக்ஸ் இப்படி தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்னிவல் பீட் ஸ்பெஷலாக நமக்கு என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதில் கருஞ்சிறுத்தை பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பண்டல் வந்து வரப்போகுதுங்க. ஸோ அந்த பண்டல் வைஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த பீட் கார்னிவல் ஈவெண்ட்டில் பேஸ் பண்ணி கொடுக்க போகிறானுங்க. அதாவது பெய்டு ஈவெண்ட்டில் வந்து வரும். ஸோ நம்மளுக்கு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் தான் கொண்டு வர போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கா பண்டல் இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பெய்டு ஈவெண்ட்டில் தான் கொண்டு வருவானுங்க. இதில் ஓசியில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பண்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பண்டல் மட்டும் தான் ஓசியில் வரும். மீதி எதுவுமே நம்மளுக்கு ஓசியில் வராது. மீதி எல்லாமே பெய்டு ஈவெண்ட்டில் தான் வரும். ஸோ இந்த பண்டல் வைஸ் பார்க்கும்போது லுக்கும் நல்லா தான் இருக்குது, அக்காவும் நல்லா தான் இருக்காங்க, சொக்காவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த பண்டல் தாங்க நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிற பண்டல். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் முடிக்கிறது மூலிமா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுஐடி அனிமேஷன், அரைவல் அனிமேஷன், இந்த அனிமேஷன் நம்மளுக்கு வந்து பெய்டு ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் இல்லை, ஃபெடரல் ஈவெண்ட்டில் வந்து கொண்டு வருவானுங்க. ஸோ அந்த சிறுத்தை வந்து புறான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி ஒரு எமௌண்ட்டு, இது வந்து எனக்கு தெரிஞ்சு எலைட் பாஸில் ராயல் பாஸில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிஸ்ட்டுங்க. இந்த பிஸ்ட்டுமே பார்க்குறதுக்கு சீட்டாவுடைய ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. பட் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாலாம் இல்லை. பட் அப்படியே அனல் பொறி மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பட் பரவாயில்ல, ஏதோ கொடுத்துருக்கானுங்க. ஓகே, பார்ப்போம் எதில் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எமௌண்ட் 4க்கான கன் ஸ்கின் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ அந்த கன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் புது கன் ஸ்கின்னு இப்போ தான் லான்ச் பண்ணுறானுங்க ஃபஸ்ட் டைமு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூனிவர்சல் டோக்கனில் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. M14 ஃப்ளேமர் பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன் ஸ்கினை கொண்டு வரானுங்க. டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு நார்மல் பவரில் கொண்டு வரானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா க்ளோவாலுக்கான ஸ்கின்னு, அப்புறம் ஒரு கோடாலிக்கான ஸ்கின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கை போர்டு ஸ்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு ஃப்ரீ ரிவர்ஸில் கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஸ்கை போர்டு, பேராஷூட்டு, காருக்கான ஸ்கின்னுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் மூலிமா தான் கொடுக்க போகிறானுங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மந்த் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுவுமே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பேனரு, அவதாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வர போகிறானுங்க. ஸோ ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெய்ட் ஈவெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த அலாக் பீட் கார்னிவல் கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க நமக்கு கன்ஃபார்மாக இருக்க வேண்டிய ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி, ஃப்ரீ ரிவார்ஸில் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஓசியில் தான் கொடுப்பாங்க, தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க அப்டேட்ஸ் அண்ட் லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரைட்டு கைஸ், நான் இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை பாய், டாட்டா.